வணக்கம் children, this is Malathi. நாம இன்னைக்கு exercise 2.1ல 5thல second sum பார்க்க போறோம். Find the area of the sector whose length of the arc is 50 cm and radius is 13.5 cm. அதாவது கீழே கொடுக்கப்பட்ட வட்டகோண பகுதியின் பரப்பளவை காண்க. வட்டவில்லின் நீளம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 50 cm மற்றும் ஆரம் வந்து 13.5 சென்டிமீட்டர். இது ஒரு அலிட்டர், அதாவது மாற்று முறை. ஏன்னா நம்ம போன வீடியோல இது நார்மலா எப்படி பண்ணுவோம்னு பார்த்தோம். அது என்ன அப்படின்னா வில்லின் நீளம் அப்படிங்கிறத L அப்படின்னு குறிப்பிடுவோம் இல்லைங்களா, L சென்டிமீட்டரும் நமக்கு ரேடியஸும் ஆரமும் கொடுத்திருந்தா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி பரப்பளவு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஏரியா ஆஃப் தி செக்டார், வட்டகோண பகுதியின் பரப்பளவுக்கு நாம LR/2 அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். வட்டகோண பகுதியின் பரப்பளவை சமம் LR/2 இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணா ஸ்ட்ரைட்டா ஆன்சர் கிடைக்குங்க, ஸ்கொயர் யூனிட்ஸ். சோ L வந்து நமக்கு 50 சென்டிமீட்டர், R வந்து 13.5 by 2. பாருங்க, இதை அடிச்சோம்னா 25 வாட்டி. சோ இப்போ 13.5யும் 25யும் பெருக்கினா போதும். 5 25 மிச்சம் 2, 5 17 மிச்சம் 1 6, 2 2 5 10 0 மிச்சம் 1 3 2 6 7 2 1 2. சோ 5 7 3 மிச்சம் 1 3, புள்ளிக்கு அப்புறம் ஒரு இலக்கம், அதனால புள்ளிக்கு அப்புறம் ஒரு இலக்கம், 337.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் நமக்கு தேவையான வட்டகோண பகுதியின் பரப்பளவு, ஏரியா ஆஃப் தி செக்டார். அந்த 6th sum பார்க்க போறோம். Find the central angle of each of the sectors whose measures are given by area is 462 cm square and radius is 21 cm. அதாவது கீழே கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை கொண்ட வட்டகோண பகுதிகளில் மைய கோணம் காண்க அப்படின்னு இருக்காங்க. அதாவது ஒரு செக்டாரோட நம்ம இந்த சென்ட்ரல் ஆங்கிள் இருக்கு இல்லைங்களா, இது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதனால முதல்ல இதை தீட்டா அப்படின்னு நம்ம வச்சுக்க போறோம். சோ லெட் தீட்டா பி தி சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் தி செக்டார் இங்கிலீஷ்லயும், வட்டகோண பகுதியின் மைய கோணத்தை தீட்டா எங்க அப்படின்னு தமிழ்லையும் எழுதிடுறோம். இப்போ நமக்கு கொடுத்திருக்கிறது ஏரியா இல்லைங்களா, பரப்பளவு. அது எவ்வளோ 462 சென்டிமீட்டர் ஸ்கொயர், அதாவது வட்டகோண பகுதியின் பரப்பளவு கொடுத்திருக்காங்க. நமக்கு பரப்பளவுக்கான ஃபார்முலா தெரியும், ஆனா அதனுடைய மதிப்பு நமக்கு 462 கொடுத்திருந்தனால அதனோட ஃபார்முலாவை நம்ம இடது பக்கம் எழுதுறோம். எப்படின்னு theta by 360 degree into pi r square சமம் 462 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இதுல என்ன மதிப்பெல்லாம் தெரியும் அப்படின்னா இந்த r ஓட மதிப்பு தெரியும். சோ இங்க நம்ம அதை பிரதியிட போறோம். சோ theta by 360 பெருக்கல் 22/7 into 21 into 21. ஐயோட வேல்யூ ஏன் 22/7 போட்டிருக்கோம் அப்படின்னா, அதாவது நமக்கு பாருங்க இந்த r வந்து 7 மடங்கா இருக்கு. 7 3 21ங்களா. சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல தான் நாம என்ன பண்ணணும்னா அந்த பையோட மதிப்பை 22/7ன்னு வெச்சுக்கணும். 462. இப்போ நமக்கு இந்த தீட்டா வேணும் இல்லைங்களா, மற்றது எல்லாம் அந்த பக்கம் தூக்கிட்டு போறோம். எப்படி தூக்கிட்டு போவோம் அப்படின்னா பாருங்க, இங்க கீழே இருக்கிறதெல்லாம் அங்க மேலையும், இங்க மேல இருக்கிறதெல்லாம் அங்க கீழையும் வர மாதிரி கொண்டு போவோம். அப்ப இங்க கீழே இருக்கிறதெல்லாம் மேல எழுதிக்கலாங்களா, 7 into 360. இந்த சைட்ல டினாமினேட்டர்ல இருக்கிறதெல்லாம் அந்த பக்கம் நியூமரேட்டர்லயும், இந்த பக்கம் நியூமரேட்டர்ல இருக்கிறதெல்லாம் அந்த பக்கம் டினாமினேட்டருக்கும் போயிடுச்சு. பாருங்க இப்ப என்ன பண்ணலாம் பாருங்க, இது ரெண்டும் 11 நாள் வகுப்படும். எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா 462 பாருங்க, 1 விட்டு 1 கூட்டுறோம் 6, இது இருக்கிற 6 கழிச்சு வித்தியாசம் பார்க்கிறோம் 0. இப்படி இருந்துச்சு அப்படின்னா 1 விட்டு 1 கூட்டி அதனுடைய வித்தியாசங்களை கண்டுபிடிக்கும் போது அது 0வாகவோ அல்லது 11 மடங்காகவோ இருந்தா அந்த எண் 11 நாள் வகுப்படும். அதனால இந்த 462 11 நாள் வகுப்படும். 11 2 வாட்டி சரிங்களா, இங்க 11 4 வாட்டி 44ங்களா, மிச்சம் இங்க 2, அப்புறம் மறுபடியும் 2 வாட்டி 22. சரி, மறுபடியும் பாருங்க 2ஆல் அடிச்சிடலாமா, 2 21 வாட்டி பாருங்க, இங்கேயும் 21 இங்கேயும் 21 இருக்காங்களா, அடிச்சிட்டோம் ஒரு வாட்டிங்க. 7 3 வாட்டி 21 அப்படிதானே. இப்போ 3 ஆளே அடிக்கலாமா, 3 ஒரு வாட்டி 2 வாட்டி 6 இந்த 0. சோ தீட்டா உடைய மதிப்பு நமக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு அப்படின்னா 120 டிகிரி. therefore central angle
அதாவது மைய கோணம் சமம் 120 டிகிரி. அதுலயே செகண்ட் क्वेश्चन length of the arc, அதாவது நமக்கு அந்த வட்டக்கோண பகுதியின் வில்லின் நீளம் கொடுத்திருக்காங்க 44 மீட்டர் அப்படினும் ஆரம் வந்து 35 மீட்டர்னும் கொடுத்திருக்காங்க. So 44 meter is the length of the arc and 35 meter is the radius of the sector. நம்ம இதுலயும் நம்ம தீட்டா தான் கண்டுபிடிக்கணும், அதாவது central angle of the sector தான் கண்டுபிடிக்கணும். Let theta be the central angle of the sector இங்கிலீஷ்லயும் வட்டக்கோண பகுதியின் மைய கோணத்தை தீட்டா என்னன்னு தமிழ்ல எழுதிக்க போறோம். இதனோட ஃபார்முலா நமக்கு தெரியும்லங்க, தீட்டா by 360 into 2 pi r சமம் 44 மீட்டர். ஏன் இடது பக்கம் ஃபார்முலா எழுதணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு மதிப்பு கொடுத்திருக்கனால மதிப்பை வலது பக்கமும் அதனுடைய ஃபார்முலாவை இடது பக்கமும் எழுதணும், எழுதிட்டோம். அப்புறம் பாருங்க, நம்ம இதுக்கு தெரிஞ்ச மதிப்பெல்லாம் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம், பிரதியிட போறோம். into 2 into பைக்கு பதில் 22/7. ஏன்னா இந்த r 35ங்கிறது 7 மடங்கு, அதனால 22/7 எழுதியிருக்கோம். சமம் 44. தீட்டா மட்டும் தான் வேணும், தீட்டா வாங்கி வச்சுட்டு மற்றதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போறோம். கீழே பகுதியில் இருக்கக்கூடியதெல்லாம் அந்த பக்கம் பகுதிக்கும், இங்க தொகுதியில் இருக்கக்கூடியதெல்லாம் அந்த பக்கம் பகுதிக்கும் வரப்போகுது. ஸோ 360 into 7 by 2 into 22 into 35 அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. 2 22 வாட்டி 44, அப்ப இது ரெண்டுக்கும் அப்படியே போயிடுச்சு. 7 5 வாட்டி 35 அடிச்சிட்டோம். 5 ஆல அடிக்கணும், 5 7 35, மிச்சம் ஒண்ணுங்களா, அப்ப 10 இருக்கு. 5 2 வாட்டி 10. சோ தீட்டா நமக்கு என்னன்னு கிடைக்குது, 72 டிகிரி. therefore central angle is 72 டிகிரி, மைய கோணம். அவ்வளவுதான். Seventh question, a circle of radius 120 meter is divided into 8 equal sectors. Find the length of arc of each of the sector. அதாவது 120 மீட்டர் ஆரமுள்ள வட்டமானது 8 சமளவுள்ள வட்டகோண பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. அவற்றின் ஒவ்வொன்றின் வில்லின் நீளத்தையும் காண்க அப்படின்றாங்க. பாருங்க, அதாவது 120 மீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டம் இருக்கு. அந்த வட்டத்தை 8 சம வட்டகோண பகுதிகளாக பிரிச்சிருக்கோம். அது ஒவ்வொன்றுடைய வில்லின் நீளமும் கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சர்க்கிள 8 ஈக்குவல் செக்டார்ஸா டிவைட் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு செக்டாருடைய லென்த் ஆஃப் தி ஆர்க் கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு இருக்காங்க. முதல் விஷயம், நம்ம இந்த சர்க்கிள் இருக்கு இல்லைங்களா, அந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் தெரிஞ்சாதான் இதுதான் நமக்கு வில்லின் நீளம் இல்லைங்களா, இது ஒவ்வொன்றும் வில்லின் நீளம். இப்போ இந்த ஒரு வில்லின் நீளம் கண்டுபிடி அப்படின்னா நம்ம முதல்ல இந்த அளவு சுற்றளவு தெரியும், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் தெரிஞ்சாதான் நம்ம 8 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால நமக்கு கிடைச்ச சர்க்கம்ஃபரன்ஸை 8 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ஆர்க் லென்த் கிடைக்கும் இல்லைங்களா. அதாவது இந்த சுற்றளவு, வட்டத்தின் சுற்றளவு தெரிஞ்சது அப்படின்னா தான் அந்த சுற்றளவை 8 ஆல வகுக்கும் போது நமக்கு தேவையான வட்டகோண பகுதியோட வில்லின் நீளம் தெரியும். அதனால முதல்ல நம்ம வட்டத்தின் சுற்றளவு கண்டுபிடிக்க போறோம். சோ வட்டத்தின் சுற்றளவு perimeter of the circle. நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா, 2 pi r units. இதுல நமக்கு தேவையான இந்த சர்க்கிளோட பெரிமீட்டர் கண்டுபிடிக்க போறோம். சோ 2 into pi into r ஓட மதிப்பு 120. இது என்ன அப்படின்னா 8 வட்டகோண பகுதியுடைய வில்லின் நீளம். அதாவது length of arc of 8 sectors. ஏன்னா 8 சமபாகங்களா பிரிச்சிருக்கோம் இல்லைங்களா, அப்ப 8 பார்ட்டும் சேர்ந்ததுதான் இந்த 2 pi into 120 மீட்டர். இப்போ நமக்கு ஒரு வட்டகோண பகுதியுடைய வில்லின் நீளம் வேணும், அதாவது ஒரு செக்டாருடைய ஆர்க் லென்த் வேணும், அது கண்டுபிடிக்க போறோம். therefore arc length of one sector, அதாவது ஒரு வட்டகோண பகுதியின்
என்ன அப்படின்னா இதை 8ஆல வகுத்தா கிடைக்கும் 2π into 120/8 பாருங்க 2 4 வாட்டி 8 4 3 வாட்டி 12 தென் 30. ஸோ என்ன பாக்கி இருக்கு அப்படின்னா 30ம் இந்த பையும் இருக்கு. அப்போ இது என்ன யூனிட்ஸ்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. நம்ம இதோட நம்ம ஒர்க் முடிஞ்சது. ஆனா ஒரு சில சமயத்துல இந்த பையோட வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம புக் ஆன்சர் 30 பை தான். ஒரு சில சமயம் நம்ம அந்த பை வேல்யூ போட்டு கால்குலேட் பண்ற மாதிரியும் இருக்கும். அதனால அதையும் தெரிஞ்சுக்குவோம். ஸோ 30 இன்டூ இது வந்து 7 மடங்கு கிடையாது இல்லைங்களா, அதனால பைக்கு 3.14 போட்டுக்க போறோம். ஸோ பைக்கு பதில் 3.14 போட்டு பெருக்கி இதனோட ஆன்சர் போட போறோம். 3.14 இன்டூ 30 0 3ஆல மட்டும் பெருக்கலாம். 12 3 3 4 3 9 அந்த 0வை சேர்த்துட்டு இப்போ 2 இலக்கம் தள்ளி புள்ளி வைப்போம். ஸோ இட் இஸ் 94.20 மீட்டர் அப்படின்னு நம்ம ஆன்சர். 8th question. A circle of radius 70 cm is divided into 5 equal parts. Find the area of each of the sectors. அதாவது 70 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டமானது 5 சம அளவுள்ள வட்டகோண பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது எனில் அவை ஒவ்வொன்றின் பரப்பளவை காண்க. அதாவது நம்ம 5 சமபாகமா பிரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி பிரிச்சிருந்தா இந்த ஒரு வட்டகோண பகுதியுடைய பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த செக்டாரோட ஏரியா கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி பார்ட்ஸா பிரிச்சா அதுக்கு தனியா ஒரு செக்டாருடைய ஏரியா கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா வந்து 1/n × πr² ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுல n அப்படிங்கிறது எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸா பிரிச்சிருக்கோமோ அதுதான். அப்போ இங்க நம்ம क्वेश्चनல நம்ம அதனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். வட்டகோண பகுதியின் பரப்பளவு அதாவது ஏரியா ஆஃப் ஈச் ஆஃப் தி செக்டார்ஸ் = 1/n × πr² அப்படின்னு சொல்லிட்டு இதுல n ஓட மதிப்பு நமக்கு தெரியும் 5. சோ 1/5 into பை வந்து பாருங்க r 70 சென்டிமீட்டர் கொடுத்திருக்கனால பைய 22/7 தாராளமா போட்டுக்கலாம். 70 பாருங்க r ஓட மதிப்பு 70 ஸ்கொயர்ங்கறனால 70 × 70 போட்டோம். இங்க என்ன அப்படினா 7 ஒரு வாட்டி 7 தென் 0 5ஆல அடிக்கலாங்களா 5 2 வாட்டி 10. இப்போ இது ரெண்டையும் பெருக்குறோம் 44 × 70 சோ 44 × 70 7ஆல 28 மிச்சம் 2 7ஆல 28 29 30 இல்லைங்களா. சோ 3080 சோ 3080 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நமக்கு தேவையான ஆன்சர் 3080 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 9th question. Damu fixes a square tile of 30 cm on the floor. The tile has a sector design on it. Find the area of the sector. அதாவது தாமு என்பவர் தனது வீட்டின் தரைப்பகுதியில் 30 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுர வடிவ ஓட்டினை பதித்துள்ளார் எனில் அந்த வட்டகோண பகுதியினுடைய பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க இந்த ஃபிகர் தான் கொடுத்திருக்காங்க. அதாவது சதுர வடிவ டைல்ஸ்னாவே இப்படிதானே இருக்குங்க, சதுர வடிவமா இருக்கும். இது 30 சென்டிமீட்டர் இருக்காங்க. அப்போ பாருங்க இந்த மாதிரி அமைப்புல இருக்கனால இதுவும் 30 சென்டிமீட்டர் இதுவும் 30 சென்டிமீட்டர். இது என்னத்தை அமைக்குது அப்படின்னா ஒரு வட்டகோண பகுதியை அமைக்குது. அதாவது செக்டார் ஹஸ் பீன் ஃபார்ம்ட் வித் பாருங்க ஒரு சதுரத்துடைய கோண அளவு என்ன வரும் அப்படின்னா 90 டிகிரி வருங்களா. அப்ப நம்ம ஏரியா ஆஃப் த செக்டார் நமக்கு வந்து இதனுடைய பரப்பளவு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதனால ரேடியஸ் வந்து நமக்கு 30 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் த செக்டார் வட்டகோண பகுதியின் பரப்பளவு நமக்கு இது வந்து சதுர வடிவில் இருக்கனால ஸ்கொயர் ஷேப்ல இருக்கனால இதனோட ஆங்கிள் 90 டிகிரி நமக்கு தெரியும் இல்லைங்களா. அதனால இந்த தீட்டாவை நம்ம 90 டிகிரி எடுத்துக்கிறோம். பாருங்க தீட்டா = 90 டிகிரி. அப்போ அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சோ 90 டிகிரி பை 360 டிகிரி. ஏன்னா நமக்கு ஏரியா ஆஃப் த செக்டார் ஃபார்முலா தெரியும். வட்டகோண பகுதியின் பரப்பளவு என்ன அப்படின்னா θ/360 × πr². இதுல நம்ம சதுரம் அப்படின்றதுனால இது தீட்டாவோட மதிப்பு 90 டிகிரி. அதனால 90/360 போட்டுக்கிறோம். பையோட மதிப்பு பாருங்க இது r வந்து 7 மடங்கு கிடையாது. அதனால நம்ம 3.14ன்னு போட்டுக்கலாம். into 30 into 30 அப்படின்னா ஆரோட மதிப்பை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிட்டோம். 0 க்கு 0 9 ஒரு வாட்டியும் இங்க 4 வாட்டியும் வரும். இந்த 4 இது வந்து 2ஆல அடிச்சுக்கலாம் 2 வாட்டி, இது 2ஆல அடிச்சா 15, மறுபடியும் இதை 2ஆல அடிக்கிறோம் 15 வாட்டி. ஸோ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 15 15 225ங்களா. ஸோ 225யும் 3.14யும் பெருக்கினா போதும். ஸோ 225 × 3.14
பாருங்க 225 into 3.14 அதில் 20 மிச்சம் 2 8 9 10 மிச்சம் 1 8 9 ஒரு வாட்டி 225 3 வாட்டியும் போது 15 மிச்சம் 1 6 7 6 ஸோ 0 5 16 10 ஸோ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா பாருங்க புள்ளி இங்க இல்லைங்களா அப்போ புள்ளி இந்த இடத்துல வச்சுக்கணும் 706.50 சென்டிமீட்டர்ல கொடுத்ததுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர் என்ன அப்படின்னா வட்டகோண பகுதியின் பரப்பளவு ஏரியா ஆஃப் தி செக்டார். 10th question, a circle is formed with 8 equal granite stones as shown in the figure. Each of the radius is 56 cm and whose central angle is 45 degree. Find the area of the granite stone. மைய கோணம் 45 டிகிரி மற்றும் ஆரம் 56 சென்டிமீட்டர் உடைய 8 சம அளவுள்ள வட்டகோண வடிவ கிரானைட் கற்களை கொண்டு படத்தில் காட்டியுள்ளவாறு வட்டத்தை உருவாக்குகின்றனர் எனில் அவை ஒவ்வொன்றின் பரப்பளவை காண்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 8 வட்டகோண பகுதிகளை இந்த மாதிரி சேர்த்து நமக்கு ஒரு வட்ட வடிவ கிரானைட்டா உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வட்டகோண பகுதியுடைய கோண அளவு மைய கோண அளவு வந்து 45 டிகிரியும் அதனுடைய ஆரம் வந்து 56 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரியான ஒரு செக்டார், அந்த செக்டாரோட சென்ட்ரல் ஆங்கிள் 45 டிகிரி, அதனோட ரேடியஸ் வந்து 56 சென்டிமீட்டர். இந்த மாதிரியான 8 பீசஸ் செக்டார்ஸை இணைச்சு இப்படி ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இந்த கிரானைட் பீஸோட ஏரியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற தகவலை எடுத்து எழுதிக்க போறோம். ரேடியஸ் இஸ் 56 சென்டிமீட்டர். அப்புறம் சென்ட்ரல் ஆங்கிள் இல்லைங்களா மைய கோணம், அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? தீட்டான்னு சொல்லுவோங்களா, அதோட அளவு மைய கோணம் தீட்டா சமம் நமக்கு 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஏரியா ஆஃப் த செக்டார் தான் கண்டுபிடிக்கணும்னு தெரியுது. ஸோ ஃபார்முலா எழுதிக்கிறோம். ஏரியா ஆஃப் தி செக்டார், அதாவது வட்டகோண பகுதியின் பரப்பளவு. theta by 360 into pi r square units சதுர அளவுகள் இல்லைங்களா. இப்போ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். தீட்டாவுக்கு 45 டிகிரியும் பை 360 இன்டு பாருங்க இந்த 56 அப்படிங்கிறது 7 உடைய மடங்கு இல்லைங்களா, அதனால பைய 22/7 அப்படின்னும் ஆருக்கு 56 இன்டு 56ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். பாருங்க இது ரெண்டும் இந்த 45 96 9ஆம் வாய்ப்பாட்டுல வருது, அதனால 9ஆல் அடிக்கலாம். 5 வாட்டி இங்க 4 வாட்டி இதை ஃபுல்லா அடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த 0 கீழே எடுத்து எழுதிக்கலாம். 5 8 வாட்டி 40 இங்க 1 வாட்டி 5 இல்லைங்களா. இப்ப 8ஆல எதை அடிக்க முடியும்னா 8 7s are 56, அதனால 8 7 56ன்னு 56 அடிச்சிட்டோம். பாருங்க இந்த 7க்கு 7 போயிடுச்சு. இப்ப 56 22 பெருக்கினா போதும். 56 into 22 12 மிச்சம் 1 10 11 ஸோ 112 2 3 2 1 ஸோ 1232 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நமக்கு தேவையான வட்டகோண பகுதியின் பரப்பளவு 1232 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 1232 சென்டிமீட்டர் ஸ்கொயர்.